தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்று என் தாய்மொழியாம் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் மனுவில் அமைந்த பேரொழியே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, நேரிய பணி செய்ய கூறி அறிவு படைத்த எம் இளம் காளையர்களே, கண்ணியர்களே, சிங்கங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி முடித்து பேசப் போகிறேன் என் தலைப்பை பிடித்து. பெற்ற சுதந்திரத்தினை பேணி காப்போம். பிறந்த நாள் என்றால் இனிப்பு வெட்டி கொண்டாடுவதும், தீபாவளி என்றால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதும் போல சுதந்திர தினம் என்றால் சட்டையில் கொடியை குத்தி கொண்டு கொடியேற்றி கையசைத்து மிட்டாய் வழங்குவதுதானே என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர் இன்றைய இளைய தலைமுறையினர் பலர். ஆயிரக்கணக்கான உயிர்கள், லட்சக்கணக்கான குடும்பங்களின் கண்ணீர், எண்ணற்ற தியாகங்களின் பலன், கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாறு, இரத்தத்தால் வாங்கப்பட்ட உரிமை, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், சிந்திய செங்குருதிதான் அதன் விலை. இச்சகத்திரோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று துளியும் அச்சமில்லாமல் இந்திய தேசிய இராணுவ படையை கட்டமைத்து வழிநடத்திய சுபாஷ் சந்திர போஸ் ஒருபுறம் என்றால், மறுபுறம் அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையிலேந்தி செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தோடு ஒரே குடையின் கீழ் முழு தேசத்தையும் ஒருங்கிணைத்த அண்ணல் காந்தியடிகள். ஒருபுறம் தியாகிகள் போராடி கொண்டிருக்க, மறுபுறம் கவிஞர்களின் பேனா முனையும் பெயர் தெரியாத தொண்டர்களின் இந்திய நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் விடுதலை தீயை மூட்டியது. எத்தனையோ தலைவர்கள், பெயர் தெரியாத எத்தனையோ தியாகிகள் இந்த நாட்டிற்காக தங்கள் உயிரையும் குடும்பத்தையும் தியாகம் செய்துள்ளனர். பிடித்த கொடியை கீழே விடமாட்டேன் என்று ஆங்கிலேயன் பூட்ஸ் காலால் உதைத்த போது உயிர் நீத்த திருப்பூர் குமரனை பார்த்து நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். மனமுவந்து உயிர் கொடுத்த மானமுள்ள வீரர்கள், மட்டில்லாத துன்பமிற்று நட்டு வைத்த கொடியது, கனமிழந்து தாழ்ந்து போக நேரினும் தாயின் மானமான இந்த கொடியை என்றும் தாங்குவோம் என்று உடலால் செயலால் போராடிய தியாகிகள் ஒருபுறம் என்றால், தனது பேனாமுனை எழுத்துக்களாலும் சுதந்திர உணர்வை தூண்டிய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் பலர். என்று தனியும் இந்த அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம், என்றமது அடிமை விலங்குகள் போகும், என்றமது இன்னல்கள் தீர்ந்து போகும் என்றும், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்றும், இச்சை போல் இருந்து வாழ ஈப்புழு எறும்பும் கோரும், உச்சமாம் மனித ஜென்மம் சுதந்திர உணர்ச்சியின்றி நச்செனும் அடிமை வாழ்வை நயந்திட நியாயம் உண்டோ, நிச்சய சபதம் பூண்டு சுதந்திரம் நிலைக்கச் செய்வோம் என்றும் நாமக்கல் கவிஞர் போல, பாரதியார் போல சுதந்திர உணர்வை தூண்டிய கவிஞர்கள் பலர். 1990களில் எந்த ஒரு நுட்பத்தினையும் தரமாட்டோம், தரவும் விடமாட்டோம் என்று அடம் பிடித்த அமெரிக்கா இன்று தனது செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கு இந்தியாவிடம் உதவியை நாடுகிறது என்றால், அந்த நிலைக்கு நாம் வருவதற்கு நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களே காரணம். பெயர் தெரிந்த தேச தலைவர்களும், பெயர் தெரியாத முகம் தெரியாத முகவரி இல்லாத எத்தனையோ தியாகிகளால் கொண்டு வரப்பட்டது சுதந்திரம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆங்கிலேயன் பூட்ஸ் காலால் உதைத்த போதும், லத்தியால் அடித்த போதும், துப்பாக்கியால் நெஞ்சை துளைத்த போதும் விழுந்த இரத்த துளிகள் தான் நமது மூவண்ண கொடியின் சிவப்பு நிறமாக இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. சுதந்திரம் என்பது வெறும் கொடியேற்றத்துடன் முடிவது அல்ல. நமது பெற்ற சுதந்திரத்தினை பேணி காப்பதும், நமது நாட்டின் வளர்ச்சிக்காக போராடுவதும் தான் அந்த தேச தியாகிகளுக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்பளித்து பேசவிட்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.